மகா பெரிவா திருவடிகளே சரணம். பிரதோஷ காலம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ பூஜையை ஆரம்பி, நான் முழுக்க இருந்து பார்த்துட்டு போறேன் சொன்ன பரமாச்சார சுவாமி சன்னதிக்கு நேரா தெரியிறப்பல ஒரு இடத்துல நின்னுட்டார். ஏற்கனவே மகா பெரிவா பின்னாலே ஒரு கூட்டம் அங்கே நிறைஞ்சிருந்தது. அதோட ஆச்சரியார் அங்கே இருக்கார்னு தெரிஞ்சதும் இன்னும் நிறைய பேர் வந்து திருவிழா மாதிரி கூட்டம் அலைமோதியது. குறைவான அபிஷேக ஆராதனை பொருட்கள் இருந்தாலும் அதை வைத்து குருக்கள் நந்திக்கும் நாதனுக்கும் பரிபூரணமான அபிஷேக அலங்காரம் ஆராதனைகள் அத்தனையும் சிறப்பாக பண்ணி முடிச்சு தீப ஆராதனை காட்டினார். ஆரத்தி ஜோதியை இருந்த இடத்திலே தரிசித்தார் மகா பெரிவா. வந்திருந்த கூட்டம் குருக்கள் காட்டின ஆராத்தியை தொட்டு கும்பிட்டு தீப தட்டு தட்சணையாக காசு போடவும் ஆரம்பிச்சா. கையில் இருந்த சில்லறை காசுகளை சிலர் போட்டா. இன்னும் சிலர் பெரியவா பார்த்துட்டு இருக்கிறப்பல 10, 20 ரூபாய் நோட்டுகளை போட்டா. எல்லாம் முடிஞ்சு வந்தவர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சார் குருக்கள். முதல் பிரசாதமும் விபூதியும் வில்வம் புஷ்பத்தையும் மூங்கில் தட்டில வச்சு மகா பெரிவா கிட்ட கொடுத்தார். மென்மையான அவரை பார்த்து புன்னகைத்த மகா பெரிவா, என்ன உன்னோட மனம் பூர்த்தி ஆயிடுச்சா? இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் குருக்கள் அப்படியே கை நடுங்க ஆரம்பிச்சிருது. கண்ணிலிருந்து ஜலம் அருவியாக கொட்டியது. பகவானே, நான் மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு கேட்டுடுதா அப்படின்னு கேட்டுக்கொண்டே மெய்சிலிர்த்து போனார். மகா பெரிவா திருவடிகள்